தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் நடிப்பில் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்கில் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் அனைத்து திரையரங்கிலும் ரசிகர்கள் காட்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் லா சினிமா திரையரங்கில் வெளியாக இருக்கிறது. 5 தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மூலம் டிக்கெட் பிளாக்கில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் கூறி, இதனால் ரசிகர்கள் திரைப்படம் பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசானா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவி பிரகாஷிடம் புகார் மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக்கப்படுகின்றது. அதை முன்னிட்டு லா சினிமா மேனேஜர் அவர்களிடம் முதல் காட்சி எங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்காக நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் எங்களுக்காச்சும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பலமுறை எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் நானும் டெலிஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணினோம். ஆனால் அதுக்கும் அவர் ஒத்து வரலை. குறிப்பாக ஒரு 30-40 டிக்கெட்டு தரணும் என்று வாய் மூலம் சொல்கிறாரு. அதுக்கும் திருச்சியில் உள்ள அந்த அவருடைய எம்டியிடம் கேட்டு தான் அதுவும் கொடுப்போம் என்று மரியாதை இல்லாமல் சொல்கிறார். அதாவது இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய தளபதி விஜய் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அந்த விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஷோ டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கலெக்டர் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்கெட்டை முறையான முறையில் நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்றால் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் டிமாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம்.